யோபு 11வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமா இருக்கும், இருளடைந்த நீர் விடிற்காலத்தை போலிருப்பீர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல நம்பிக்கை இழந்திருக்கிறீங்கல்ல, இது முடிஞ்சு போச்சு, இது நடக்காது அப்படின்ட்டு. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நீங்க எதெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதை ஏசப்பா பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமா மாற்ற போறாரு. நம்பிக்கை இழந்தாலே நம்மளை சுத்தி ஒரு இருள் தான் இருக்கும். அந்த இருள்ல ஏதாச்சும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்பிக்கை இழந்து ஒரு இடத்துல நிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரால அந்த இடத்துல ஒரு பிரகாசத்த கட்டளையிட முடியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அநேக இருள நீங்க சந்திச்சிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு விடியற்காலத்த தருவாரு. இழப்புகளா இருக்கலாம், தனிமையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், இன்னும் உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த இருளான சிச்சுவேஷன ஆண்டவரால மாற்றி ஒரு வெளிச்சத்த அவரால கட்டளையிட முடியும். இன்னைக்கு முடிஞ்சு போன வாழ்க்கையில ஒரு பிரகாசத்த ஆண்டவர் தரும்போது, அந்த பிரகாசத்துல அநேக காரியங்கள நம்மளால பார்க்க முடியும். எதெல்லாம் இருளா இருக்கோ, அத ஆண்டவர் மாற்றி உங்க வாழ்க்கையில ஒரு விடிவு காலத்தையும், ஒரு பிரகாசத்தையும் அவரால கட்டளையிட முடியும். எதெல்லாம் உங்க கண்கள் காணலையோ, இனி உங்க கண்கள் காணும்படி ஆண்டவர் பல காரியங்கள மாறுதலா முடிய பண்ணுவாரு. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.